ராதிகா, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் கடந்த 2024 ஜூலை 5 பெரம்பூர் பகுதியில் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு கவனத்தை அதிர்ச்சி ஏற்படுத்திய நிகழ்வாக மாறியது. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 27 பேர் அப்போது கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய புலன் விசாரணையை தமிழ்நாடு காவல்துறை நியாயமாக மேற்கொள்ளவில்லை எனவும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய புலன் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ஆம்ஸ்ட்ராங் உடைய சகோதரர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது. ஆனால் இந்த உத்தரவுக்கு எதிராக அப்போது திமுக அரசு, தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. அதேவேளையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுவதாகவும், அவர்கள் வழக்கின் சாட்சியங்களை அழிக்க முற்படுவதாகவும் கூறி ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி உச்சநீதிமன்றத்தில் தனியாக ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் தமிழக காவல்துறை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படவில்லை. இந்நிலையில்தான் தேர்தல் நடைபெற்று முடிந்து தற்போது விஜய் தலைமையிலான தாவேக அரசு ஆட்சி அமைத்திருக்கூடிய சூழ்நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கடந்த மே மாதம் 21 விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக அரசுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன, சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு தற்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறதா என்பது குறித்து உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்கும்படி தமிழக அரசு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் வழக்கு விசாரணையை இன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தது. இந்த நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றிய உத்தரவை எதிர்த்த தமிழக அரசுடைய மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு புதிய இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற ஆணை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை மேற்கொண்டு தொடர விரும்பவில்லை என்று அந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அறிவித்தது. இதன் மூலமாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியது. அதன்படி தற்போது இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. தமிழக அரசு ஏற்கனவே தாக்கல் செய்த அந்த மனுவை வாபஸ் பெற்ற காரணத்தால் சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அதோடு ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி தனியாக தாக்கல் செய்த இந்த வழக்கின் மீதான விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஜாமீனில் இருப்பதற்கு எதிராக மனு குறித்து சிபிஐ பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த மனு தொடர்பாக மனு மீது சிபிஐ பதில் அளிக்க நோட்டீஸ் பிறப்பிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ வசம் செல்ல இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றது. ராதிகா.